வெற்றி நமதே அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக உலக செம்மொழிகள் பகுதிகளில் முதல்ல செம்மொழிக்கான இலக்கணம் பற்றி கூறிய கருத்துக்கள் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமாக அறிஞர்களுடைய செம்மொழி பற்றி அறிஞர்களுடைய கருத்துக்களை இதில் பார்க்க இருக்கிறோம். செம்மொழியாக ஒரு மொழியை தெரிவு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் பழமையானதாகவும் ஏனைய மொழிகளை சாராதிருத்தலும் வேண்டும். இது சொன்னது யார் அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான். செம்மொழியாக ஒரு மொழியை தெரிவு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் அதோட பழமையானதாகவும் ஏனைய மொழிகளை சாராதிருத்தலும் வேண்டும். அடுத்ததாக பரிதிமாற் கலைஞர் அவர்கள் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என தமிழ்மொழியின் வரலாறு என்ற நூலில், அப்போ இதிலே தமிழ்மொழியின் வரலாறு பரிதிமாற் கலைஞருடைய நூல், அந்த நூல் அவர் சொன்ன கருத்து இது செம்மொழியின் இலக்கணத்தை வரையறுத்து கூறுகின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் பல மொழிகளுக்கு தலைமையும் இதனுடைய பொருள் அவற்றிலும் மேன்மை உடையதாக உள்ள மொழியை தான் செம்மொழி அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் அப்படின்னு பரிதிமாற் கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக தேவநேய பாவாணர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், செம்மொழின்னா எப்படி எத்தனை தகுதிகளை கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 10 தகுதிகளை கொண்டதாக செம்மொழியானது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தொன்மை, ஒளி சால்பு, உலகளாவிய உணர்வு பெருமிதம், சொல் அமைப்பின் தொன்மையும் ஒளி சுருக்கமும், பிற மொழிகளுக்கு கொடை, ஒழுங்கான சொல்லமைப்பு, காரண காரிய தொடர்புடைய சொல்லமைப்பு, தனித்தன்மை, இயற்கை தன்மை, உயர்ந்த இலக்கிய தரமிகுந்த நூற்கோவைகள். இந்த 10 கருத்துக்களையும் தேவநேய பாவாணர் அவர்கள் செம்மொழிக்கான தகுதிகளாக குறிப்பிடுகிறார். இதில் எதையாவது ஒன்றை குறிப்பிட்டு தேவநேய பாவாணர் 4 கருத்துக்களை குறிப்பிட்டு இதில் தேவநேய பாவாணர் குறிப்பிடும் தகுதிகளில் பொருந்தாதது இப்படி கேள்வி வரலாம். தேவநேய பாவாணர் குறிப்பிடும் செம்மொழிக்கான தகுதிகள் எத்தனை அப்படின்னு கேள்வி வரலாம். இப்போ 10 தகுதிகள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒன்று. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர், ஏற்கனவே பார்த்தோம் ஜார்ஜ் எல் ஹார்ட். அவர் தான் இந்த செம்மொழிக்கு இலக்கணம் சொன்னதோட இந்த செம்மொழி பின்வரும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்கள், அதாவது 8 தன்மைகளை குறித்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை பார்ப்போம். இல்லை பாருங்கள், செவ்வியல் இலக்கியம் பெற்றிருத்தல் வேண்டும். செவ்வியல் இலக்கியம் பெற்றிருத்தல் வேண்டும். தனக்கே உரிய தனி சிறப்பான இலக்கிய மரபினையும் இலக்கிய வளத்தையும் பெற்றிருத்தல். தொன்மை உடைமை, சிறப்பு வாய்ந்த இலக்கிய மரபு உடைமை. அடுத்ததாக சிறந்த இலக்கிய கொள்கைகள் பெற்றிருத்தல். அடுத்த 6வது விழுமிய இலக்கண மரபு கொண்டிருத்தல். 7 செவ்வியல் இலக்கியங்கள் பெற்றிருத்தல். 8 இக்கால புதிய பண்பாட்டு மரபுகளின் முதன்மையான தனித்துவம் உடைய இலக்கியங்கள் வாயிலாக நினைச்சிறது விளங்குதல். இது போன்ற 8 கருத்துக்களை இவர் கலிஃபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் நினைச்சிறாரு குறிப்பிடுகிறார். அப்போ அந்த ஹார்ட் அப்படிங்கிறவர் எங்கே உள்ளவர்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ கலிஃபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் செய்தி அவர் கூறக்கூடிய செம்மொழி இலக்கணம் 8 வகையாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இலங்கை பேராசிரியர் கா சிவத்தம்பி, இவர் என்ன சொல்கிறார்னா செம்மொழிக்குரிய பண்புகள் 3 சொல்கிறாரு. தொன்மை, தொடர்ச்சி, செழுமை. செழுமை வளம், தொன்மை, தொடர்ச்சி, செழுமை, வளம், இந்த 3ம் செம்மொழிக்கான தகுதிகள் பண்புகள் அப்படின்னு கா சிவத்தம்பி. இவர் எங்கே உள்ள பேராசிரியர்னா இலங்கை பேராசிரியர். அடுத்ததாக அறிஞர் வா செ குழந்தைசாமி, இவர் என்ன சொல்கிறாருன்னா செவ்வியல் தன்மை என்பது எல்லா பக்கமுமே முதல்ல இந்த
தொன்மை அப்படிங்கிறதுக்கு கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு அடைகிறதை தவிர எல்லாமே ஒரே மாதிரியான கருத்தை தழுவி தான் என்ன செய்கிறாங்க, செம்மொழி அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் வகுக்கிறாங்க. பாருங்கள், இவர் சொல்லக்கூடிய தொகுப்புகள் அறிஞர் வ.செ. குழந்தைசாமி அவர்கள் செவ்வியல் தன்மை அப்படிங்கிறதுக்கு தொன்மை, ஒத்திசைவு, தெளிவு, தன்னடக்கம், கண்ணியம், இலட்சியம், பொதுமை, பகுத்தறிவு, ஒழுங்கு, கண்ணோட்டம் போன்ற கூறுபாடுகளின் தொகுப்பாக கருதப்படுகிறது. அவர் அப்படி சொல்கிறார். ஏன்னா உலக செம்மொழிகளின் வரிசையில் தமிழ் நூல் பார்த்துக்கோங்க, உலக செம்மொழிகளின் வரிசையில் தமிழ் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா வ.செ. குழந்தைசாமி ஐயா அவர்கள். சரி, அடுத்ததாக மேற்கண்ட அறிஞர்கள் அத்தனை பேருடைய கருத்துக்களையும் அடிப்படையாக கொண்டு செம்மொழி பற்றிய கருத்துருக்களை பின்வருமாறு வரையறுத்து கூறலாம். அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா தொன்மை, அடுத்து ஒத்திசைவு, தெளிவு, தன்னடக்கம், கண்ணியம், இலட்சியம், பொதுமை, பகுத்தறிவு, ஒழுங்கு, கண்ணோட்டம் இந்த கூறுபாடுகளில் உள்ளடக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு மொழியின் செம்மொழித்தன்மையை அம்மொழியில் இடம்பெற்றுள்ள இருபெரும் சிறப்புகள் தீர்மானிக்கின்றது. அந்த இருபெரும் சிறப்புகளில் ஒன்று பார்த்தோன்னா கருத்துப்பொருள், மற்றொன்று பார்த்தா காட்சி பொருள், அதாவது இன்கார்போரல் ஆப்ஜெக்ட்ஸ், கார்போரல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த கருத்து பொருள் அப்படின்னா இலக்கிய படைப்புகள், காட்சி பொருள் அப்படின்னா கலைப்படைப்புகள். இந்த கலைப்படைப்புகளில் எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிற்பக்கலையும் கட்டடக்கலையும் வருகிறது. சிற்பக்கலை, கட்டடக்கலை வருகிறது. இந்த சிற்பக்கலையும் கட்டடக்கலையும் எந்த இடங்களில் சிறப்பாக விளங்குகிறதோ, அதாவது அதிகமாக ஒரு செம்மொழி அப்படிங்கிறத எதை வைத்து தீர்மானிக்கிறாங்கன்னா கலைப்படைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மொழி பேசக்கூடிய எந்த மொழி பேசக்கூடிய பகுதியில் கலைப்படைப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதி அந்த மொழி செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எந்தெந்த பகுதியில் மிகுதியாக இடம்பெற்றுள்ளனவோ அவையே உலக செம்மொழிகள் வரிசையில் முதலிடம் பெற்றிருக்கிறது. இது போன்ற குறிப்புகள். இதற்கு அடுத்து உலக செம்மொழிகளும் அவற்றின் வரலாறும் அப்படிங்கிற பகுதியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இதில் இந்த மொழியியல் பகுதியில் பெரும்பாலும் தேர்வுகளில் நமக்கு மொழியியல் பகுதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து தான் வினாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் புதிதாக கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் உலக செம்மொழிகள் அப்படிங்கிறதும் இந்த செம்மொழியை குறித்த பகுதியும். இது நம்ம ஒரு புத்தகம், ஒரு நூல் எடுத்து கட்டாயம் படிக்க வேண்டிய தலைப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு தமிழ் இலக்கிய வரலாறில் இருக்கிற செய்தியை தொகுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. செம்மொழியின் தகுதிகள் என்னென்ன, அதை எத்தனை பேர் ஒவ்வொரு மொழியியல் அறிஞர்களும் எத்தனை என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள், அதே மாதிரி அந்த மொழியியல் அறிஞர்கள் எழுதிய நூல்கள் என்ன அப்படிங்கிற குறிப்புகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறது. முக்கியமாக அரிய பொக்கிஷமாகத்தான் இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு வினாக்கள் சேர்ப்பும் ஒவ்வொரு புதிய வினாக்கள் கிடைப்பதும் நமக்கு அரிய தகவல்கள் தான். அதிலிருந்து ஒரு மதிப்பெண், அதாவது ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்ம போயிட்டுருக்கோம், முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதற்கு அர்த்தம். அதனால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் இதை பெரிய ஆசிரியர் இல்லை அவங்க சொன்னது இவங்க சொன்னது அப்படின்னு பார்க்குறாங்க. யார் சொன்னது அப்படிங்கிறத பார்க்காம செய்தி என்ன அப்படிங்கிறதை பார்த்து குறிப்பெடுத்து கொண்டால் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறேன். இந்த செய்தி, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். அவர்களுடைய வெற்றியும் தோல்வியும் ஒரு சில மெட்டீரியல்கள், அதாவது கையில் கிடைக்கிற மெட்டீரியலை மற்றவங்களுக்கு கொடுப்பதாலேயோ அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற செய்தியை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதாலோ தட்டி பறிக்கப்படுவது கிடையாது. நம்ம என்ன படிக்கிறோம், நம்முடைய எந்த அளவுக்கு நம்ம உள் வாங்கிக்கிறோம், அதை தேர்வில் நம்ம எந்த அளவுக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால் பிறருக்கு பகிர்வதால் ஆசிரியர்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்முடைய அறிவு இன்னும் மேன்மைதான் அடையும். அதனால் அதை உணர்ந்து நாம் ஒரு குழுவாக அமைந்து 4-5 நண்பர்கள் சேர்ந்து படிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய அனுபவ உண்மை. நன்றி.